ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு கடல் விரால் மீன் போட்டிருந்தோம். என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டிருந்தேன். பெரும்பாலும் நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பழைய ரேட்டோட கம்பேர் பண்ணி 2000 2500லாம் போட்டிருந்தீங்க. இப்போ சீசன் இல்லை. நான் போயிருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒரே ஒரு மீன் தான் பெரிய மீன் இருந்தது. அதுவும் காலையில் 7 மணிக்கு போயிட்டேன். 5600 இருந்தது. 5600 அவங்க 4500 சொன்னாங்க. 4500 அவங்க 4000 வரைக்கும் இறங்கி வந்தாங்க. 4000 வாங்கிக்கோங்க, அதுக்கு மேலே தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம காலையில் இந்த மீனை வாங்கும்போது காலையில் 7 மணி, நம்ம 6:30க்கெல்லாமே அங்கே போயிட்டோம். அப்போ காலையில் 7 மணிக்கு இந்த மீன் இருக்குதுன்னா அவங்களுக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் தாராளமாக டைம் இருக்குது. அதுக்குள்ளே யாருனாலும் அவங்க நினைக்கிற ப்ரைஸுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுவும் டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை தான். அங்கே வேறு மீன் கிடையாது. கடவுரா மீன் மொத்த மார்க்கெட்லேயே கிடையாது. இந்த ஒரு மீன் தான் இருந்தது. இன்னொரு கடையில் இருந்தது, அது கொஞ்சம் பழைய மீன். அதனால் அவங்க சொல்கிறது தான் ரேட் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் நின்று பேரம் பேசினேன். நான் 3000 தான் நான் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2700 2800னா ஓகே அப்படின்னு நினச்சேன். நான் வழக்கமாக நமக்கு சீசன் டைமில் இது 400 450 அந்த ரேட்டில் தான் இப்போ இருக்குது இந்த கடவுரா மீன். அப்போ சரி, அதை விட கூட ஒரு 200 300 கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் 2600 2700க்கு தான் நான் பேரம் பேசினேன். அவங்க தரவே இல்லை. அதுக்கப்புறம் மற்ற சின்ன மீன்கள்லாம் வாங்கி முடிச்சுட்டு திரும்ப அதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. அந்த மீன் அப்படியே தான் இருந்தது. நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, வேறு வழியில் எனக்கு மீன் வாங்கி ஆகணும். ஏன்னா எனக்கும் டைம் ஆயிடுச்சு, வேறு மீனும் வரல. அதுக்கப்புறம் இதை பேரம் பேசி 3600 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். 3600 இது வெறுத்தா அப்படின்னா இந்த சீசனுக்கு அது வெறுத்து தான். ஏன்னா மீனே இல்லாத நேரத்தில் நமக்கு அந்த ஒரு மீன் தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் இதே இது நம்ம ஒரு 11 மணி 12 மணிக்கு போகும்போது அது வரைக்கும் யாருமே வாங்கலை, அந்த மீன் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரி 2700 2800 அல்லது 3000 கூட நம்ம பேரம் பேசி வாங்கியிருக்க முடியும். இது நான் காலையிலே போயிருந்தேன். டைமும் முக்கியம் ஒரு மீனை வாங்கும்போது. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்குது இல்லையா, 12 மணி வரைக்கும் வச்சு விற்கலாம். நம்ம 7 மணிக்கே நம்ம அதை வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க விலை குறைக்க மாட்டாங்க. அதனால் 3600 அவங்க 4500 சொன்னதுலேருந்து என்னால் 3600 வரைக்கும் பேரம் பேசி வாங்க முடிஞ்சுது. இந்த மாதிரி சில டைம் ஏன்னா அன்றைக்கு நம்ம எறா வாங்கியிருந்தோம். 1200 கொடுத்தா வாங்கியிருந்தோம். ஒரு 3 கிலோலேருந்து 3.5 கிலோ வரைக்கும் அந்த எறா இருந்திருக்கும். பெரிய பெரிய எறாவாக இருந்தது. 1200 தான் விலை. எனக்கு ரொம்ப கம்மி. யாருமே எறா வாங்கலை, எதுக்குன்னு தெரியல. ஒரு 3-4 பேர்கிட்ட எறா இருந்தது. எல்லாமே அந்த ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் நமக்கு எறா அன்றைக்கு சீப்பாக கிடச்சிது. இந்த மீன் நம்ம 500 கூட கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருந்தது. ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான். இந்த மீனை பற்றி நான் ஏற்கனவே உள்ள வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இதனுடைய குடலை அப்படியே சாப்பிடலாம். குடல், நெய், முட்டை எல்லாமே சாப்பிட்லாமா. நல்ல தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் கடவுரா வாங்கினா அந்த குடல் எல்லாமே இப்போ இதெல்லாம் தூர தானே போடுறாங்க, அதில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அப்பா பரம்பரையாக அவங்க மீனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க. அதை தான் மீன் பிடிக்க போனவங்க, அதிலே பிஸ்னஸ் பண்ணவங்க. அவங்களுக்கு எல்லா மீனையும் பற்றி தெரியும். என்னோட நாலேஜ் ஒரு 1% 2% தான் கண்டிப்பாக அவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நான் ஊரில் இருந்தால் கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். ஃபோனில்ங்கும்போது அதிகமாக தெரிஞ்சிக்க முடியாது. இந்த தடவை வந்திருக்கும்போது இந்த மீன் வாங்கினனால எங்கள் அப்பா சொன்னாங்க, இதனுடைய குடலை நீங்கள் ஒரு தடவை தொக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஊரில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா திருக்க குடலை தொக்கு மாதிரி பண்ணி தருவாங்க, நல்லாயிருக்கும். அந்த சங்குவாயின் திருக்கையை நான் காசிமேட்டில் அவ்வளோவா பார்த்தது கிடையாது. காசிமேட்டில் பெரும்பாலும் அந்த கொம்பந்திருக்கையும் பிறகு அந்த செந்திருக்கை, இந்த 2 திருக்கை தான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். பிறகு குருவி திருக்கை, சங்குவாயின் திருக்கை இதெல்லாம் அதிகமாக பார்த்தது கிடையாது. அந்த சங்குவாயின் திருக்கை குடலும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. கடவுரா வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குடல் வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.